சப்டிவிஷன் நம்ம பார்க்குறோம். ஃபிஃப்த் சப்டிவிஷனில் பாருங்கள் என்ன கொடுத்துருங்க, டி ஸ்கொயர் மைனஸ் 15. டி ஸ்கொயர் மைனஸ் 15 போது என்ன டேர்ம் மிஸ்ஸிங் அதை பாருங்கள், bx + c இதான் ஜென்ரல் ஃபார்ம். இப்போது இங்கே என்ன கொடுக்கல, எக்ஸ் டேர்ம் கொடுக்கல, இந்த டேர்ம் கொடுக்கல, ஏன்னா டி ஸ்கொயர் இருக்குது, டி டேர்ம் கொடுக்கல. அப்போ டி ஸ்கொயர் ப்ளஸ் 0t, அதுக்கு பதில் நம்ம 0t போட்டுக்கலாம், மைனஸ் 15. ஓகே, இப்போ இதில் a அப்படிங்கிறது 1, ஏன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, bங்கிறது என்னது 0, cங்கிறது மைனஸ் 15. இப்போ நம்ம ஏபிசி கண்டுபிடிச்சோம்ல, சம் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னது, மைனஸ் b/a. அப்போ மைனஸ் பியோட வேல்யூ 0 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ சம் என்னது 0. ஓகே, ப்ராடக்ட் என்னது c/a. அப்போ c அப்படிங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் 15, ஏயோட வேல்யூ 1. அப்போது ஆன்சர் வந்து மைனஸ் 15. இதுதான் ப்ராடக்ட். ஓகே, ப்ராடக்ட் என்னது மைனஸ் 15. ஸோ இப்படி எடுத்துக்கலாம், மைனஸ் 15 இதுதான் ப்ராடக்ட். ஓகே ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜீரோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 மெத்தட் இருக்குங்க. ரொம்ப ஈஸி மெத்தட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டி ஸ்கொயர்ட், அதாவது எக்ஸ் ஸ்கொயர்ட் டேர்ம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருக்குது. நடுவில் மைனஸ் வந்தால் மட்டும் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. இப்போது இந்த இடத்துல ஏ ஸ்கொயருக்கு பதில் டி ஸ்கொயர் இருக்குது, பி ஸ்கொயருக்கு பதில் 15 இருக்குது. 15 நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணாலும் இது எந்த ஒரு நம்பரோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, 15ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்குது, அதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரூட் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் 15 கிடைக்கும். அப்போ இந்த 15 அப்படிங்கிறது ரூட் 15ஓட ஸ்கொயர்னு சொல்லலாமா, அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல டி ஸ்கொயர் மைனஸ் ரூட் 15 ஸ்கொயர். ஓகே, இப்போது இதை ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு கொண்டு வரலாம் அப்படின்னா, இங்கே ஏ அப்படிங்கிறது என்னது டி, பிங்கிறது என்னது ரூட் 15. அப்போது ஏ ப்ளஸ் பின்னும் போது டி ப்ளஸ் ரூட் 15 இன்ட்டு டி மைனஸ் ரூட் 15. அவ்வளோதான், நம்ம கண்டுபிடிச்சாச்சு, சம் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா, ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், டி ப்ளஸ் ரூட் 15 இஸ் ஈக்குவல் டு 0, டி மைனஸ் ரூட் 15 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போது டி இஸ் ஈக்குவல் டு இந்த ரூட் 15 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ரூட் 15 ஆகிடும். ஓகே, இப்போ இந்த இதில் கவனிங்க, இப்போ டி ஈக்குவல் டு இந்த மைனஸ் ரூட் 15 ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது ப்ளஸ் ரூட் 15 ஆகிடும். ஸோ 2 வேல்யூ. அப்போ ஆல்ஃபான்றது என்னது மைனஸ் ரூட் 15, பீட்டாங்கிறது என்னது ப்ளஸ் ரூட் 15. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், சம் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 மெத்தடில் ஃபஸ்ட் மெத்தட் நம்ம செஞ்சிட்ருக்கோம், இன்னொரு மெத்தடையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போது சம் அப்படிங்கிறது என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ இங்கே ஆல்ஃபான்றது என்னது மைனஸ் ரூட் 15 ப்ளஸ் பீட்டாங்கிறது என்னது ப்ளஸ் ரூட் 15. ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 0. அப்போ சம் வந்து 0. ஓகே, இங்கேயும் 0, இங்கேயும் 0, வெரிஃபை பண்ணியாச்சு. அப்போ ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன, ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது மைனஸ் ரூட் 15 இன்ட்டு ப்ளஸ் ரூட் 15. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ரூட் 15 இன்ட்டு ரூட் 15ன்றது 15. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ். ஸோ ப்ராடக்ட் என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் ரூட் 15ன்றது தான் இந்த ப்ராடக்டோட ஆன்சர்.
இதுவும் பாருங்கள் ஈக்குவல் ஆயிடுச்சா? ஸோ அவ்வளோதான், நம்ம அவங்க வெரிஃபை பண்ண சொன்னதை வெரிஃபை பண்ணியாச்சு. இது ஒரு மெத்தட். இது என்ன மெத்தட்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்கிற மெத்தடு. இது எப்போ பாசிபிள் அப்படின்னா t² வந்து t டேர்ம் கொடுக்காம நடுவில் சிம்பிள் மைனஸ் வரும்போது நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எங்களுக்கு ஃபார்முலா வேணாம், எங்களுக்குலாம் ஸ்கூலில் வந்து நார்மல் மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் அந்த மெத்தடில் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். எந்த மெத்தடில் பண்ணாலும் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து மாற போகிறது கிடையாது. அதனால் நம்ம ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம், வச்சுட்டு நம்ம வேறு மெத்தடில் செய்யலாம். ஓகே, இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருந்தால் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் தப்பே கிடையாது, ஈஸி மெத்தடு, ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், t² -15. இங்கே t டேர்ம் கொடுக்கல, அப்போ நம்ம எப்படி எழுதுறது? t² -0t -15 சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இது எழுதிட்டு இந்த 15 வந்து நம்ம என்ன பண்ணலாம்? அதாவது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது 0 கிடைக்குதுன்னா சேம் நம்பர் கிடைக்கணும். அதே சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 15 கிடைக்குதுன்னா நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும்? ரூட்டில் தான் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்? √15t ப்ளஸ் √15t. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ நம்ம ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு ஒரு நம்பர் மைனஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த -√15tயும் ப்ளஸ் √15tயையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -15ன்றது கிடைக்குது. இப்போது இதில் இந்த ரெண்டு டேர்மில் எது காமனாக வெளியில் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ரெண்டுலேயும் எதை காமனாக எடுக்குது, இது ரெண்டில் எதை காமனாக எடுக்குதுன்னு பார்த்தா இது ரெண்டுலேயும் t எடுத்துக்கலாம். அப்போ உள்ள என்ன இருக்கும்? t -√15. ஓகே, அவ்வளோதான். இப்போ இதில் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √15ஐயே நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா இங்கேயும் √15 இருக்குது, இங்கே வந்து 15 இருக்குது. இந்த 15ன்றது என்னது? √15 × √15, அதான 15. அப்போ இங்கேயும் √15 இருக்குது, இங்கேயும் √15 இருக்கும்போது காமனாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? √15 எடுத்துக்கலாம். அப்போ உள்ள என்ன இருக்கும்? பேலன்ஸு இந்த t இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? -√15 இருக்கும். ஓகே, 15 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? √15 × √15 எடுத்துக்கிறோம். அப்போ காமனாக நம்ம √15 வெளியில் எடுத்துக்கலாம். எடுக்கும்போது இந்த ஆன்சர் கிடச்சிரும். இப்போது இந்த ரெண்டு டேர்ம், இது ரெண்டில் காமனாக என்ன இருக்குன்னா இதுதான் இருக்குது. அப்போ அதை வெளியில் எடுத்துருங்க. t -√15 ப்ளஸ் × t ப்ளஸ் √15. ஓகே, இப்போ நம்ம ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். t + √15 t -√15. இப்போ t + √15 = 0, t -√15 = 0. ஓகே, இப்போ ஆல்ஃபா வந்து நமக்கு என்ன வரும்? இது இந்த சைடு வரும்போது -√15 வந்துச்சு. அப்போ ஆல்ஃபா = -√15. இப்போ பீட்டா, அப்போ t = இது இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ பீட்டா = +√15. ஓகே, இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சம் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து செகண்ட் மெத்தட், ஏற்கனவே செஞ்சது ஃபர்ஸ்ட் மெத்தட். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம், சேம் தான். ஓகே, இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது.